என் சமீபத்திய அறிக்கையை பார்த்தீர்களா? உலகளவில் 41,000,000-க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக அது கூறுகிறது. ஓம், நானும் அதை படித்தேன். இந்த விரைவான சரிவுக்கு வாழ்விட இழப்புதான் முக்கிய காரணம் என்பது கவலை அளிக்கிறது. சரியாகச் சொன்னீர்கள், குறிப்பாக பல உயிரினங்கள் வாழும் வெப்பமண்டல மழைக்காடுகளில். உதாரணமாக, காடுகளில் சுமாத்திரா புலிகளின் எண்ணிக்கை 400-க்கும் குறைவாக குறைந்துள்ளது. மேலும் இது பெரிய விலங்குகளுக்கு மட்டும் பொருந்தாது. சுற்றுச்சூழல் மாற்றங்கள் காரணமாக பொன் தேரை போன்ற இருவாழ்வுகளும் ஏற்கனவே அழிந்துவிட்டன. ஓம், இந்த உயிரினங்கள் சூழல் மண்டல சமநிலைக்கு இன்றியமையாதவை. அருகிவரும் இனமாக உள்ள தேனீக்கள் போன்ற மகரந்தச் சேர்க்கையாளர்கள் உலகளாவிய பயிர் உற்பத்தியில் சுமார் 35% பங்களிக்கின்றன. அனைத்தும் எவ்வளவோ ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்துள்ளன என்பது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஓர் உயிரினத்தை இழப்பது முழு உணவுச் சங்கிலிகளையும் வாழ்விடங்களையும் சீர்குலைத்துவிடும். நிச்சயமாக. கடந்த 10 ஆண்டுகளில் ராட்சத பாண்டாக்களின் எண்ணிக்கை 17% அதிகரித்தது போல, பாதுகாப்பு முயற்சிகள் சில உயிரினங்கள் மீண்டுவர உதவியுள்ளன என்பதையும் IUCN சுட்டிக்காட்டுகிறது. இது ஊக்கமளிக்கும் செய்தி. பல்லுயிர் பாதுகாப்பில் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை இது காட்டுகிறது. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.